இப்ப நான் வந்தல போர்டு இந்த ஒரு கார்ல வந்தல இந்த போர்டு இதுக்கு 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் கட்டியிருக்கேன். எந்த ரோட்ல வாங்கினேன்? எந்த ரோட்ல வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்கு டாக்ஸ் வாங்கினேன்? அந்த ரோட்டை காட்டுற அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா 50 கிலோமீட்டருக்கு 150 ரூபாய் காசு வாங்குற? அப்ப என்ன அணுகுமுறை? எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்களா தங்கச்சி? அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட தர்ற? என்னடா நடக்குதுங்க? கேட்டா வளர்ச்சி வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வர்றோம். வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சதை திருப்பி எடுத்துட்டு வரிய, இல்லன்னு இங்க இருந்து நீங்க வச்சுட்டு வரிய. ஐயா எடப்பாடி ஐயா கேட்கட்டும், அவர் ஆட்சியிலும் இதே முதலீட்டாளர் இருந்து அம்மா ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாடே போட்டாங்க. இதுல என் தம்பி 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் டாப்ல. இங்க 75 லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதிட்டே வெளியில் நிக்கிறான். 15 லட்சத்திங்கிற 3937 இடம் தான் வாய்ப்பு. அதுல 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கான். இவர் தான் 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த மகான். தங்கச்சி கேக்குறவன் கேன பையன்னா கேப்பையில நெய் விடிதும்பா எங்க ஊர்லயும்பா. இங்க கேக்குறவன் கேன பையில சொல்றவன் தான் கவனமா இருக்கணும். யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும். சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறதுக்கு நாங்க பார்த்து படிக்கிற பக்கிரின்னு நினைக்கிறீங்களா? எங்களெல்லாம் உலக அரசியல உள்ளங்கையில் வச்சுட்டு தர்ற பசங்க நாங்க.